நம்ம சமைக்க போறத நம்ம மாடி தோட்டத்திலேயே நம்ம வளர்த்து, அத கட் பண்ணி சமைக்கிறப்போ, அதுலேருந்து வர ஃபீல எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். மாடி தோட்டத்தில நம்ம காய்கறி செடி வளர்க்குறப்போ, ஒரு சில காய்கறி வந்து ஒரே பாட்ல இருந்து நம்ம நெறைய ஹார்வெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 2, 3 பாட்ல ஒரே ரகமான செடி வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே செடிய 2, 3 பாட்ல வைக்கிறப்போ, எல்லா செடி வளர்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட கருவேப்பிலை ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். நம்ம மாடி தோட்டத்துல கருவேப்பிலை செடி வளர்க்கறதுனால டெய்லி கிச்சனுக்கு இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியலனாலும் அப்பப்போ தாளிக்கிறதுக்கு இதுல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ growth டெஃபினட்டா இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் இதுக்கு கேர் எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த அளவுக்கு தான் 3, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சவங்க அவங்க கிராமத்துல இருந்து எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அப்போ சின்ன பாட்ல தான் வச்சிருந்தோம். ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து வளர வளர ரீபாட் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க எவ்ளோ குரோத் வந்து நியூ குரோத்தும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவ்ளோ தூரம் வந்து செடிய பத்தி பேசினதுக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணாம இருந்தா எப்படி? அதனால மேல ஒரு காம்ப உடைச்சுட்டு சட்னி தாளிக்க கிளம்பியாச்சு.